லேவியாராகமம் 11ஆம் அதிகாரம் 45வது வசனம். நான் உங்கள் தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வர பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு ஆராதனைக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தேவன் சொல்கிற காரியம், நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஞாயிற்றுக்கிழமை இந்த ஓய்வு நாளில் நம்ம ஆண்டவரை பரிசுத்த அலங்காரத்தோடும் ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக நம்ம ஆயத்தமாவோம். நம்முடைய ஆண்டவர் அவரிடத்தில் அவருடைய எல்லா காரியங்களையும் பரிசுத்தர். அது தேவ சாயலில் ஒன்றாக இருக்கிறது. அந்த சாயலை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவர் பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் அவர் ஆராதிக்க போகிற நாம் நம்மை தகுதிப்படுத்தி கொள்வோம். இந்த வாரத்தில் எத்தனையோ நாட்கள் உலகத்துக்குள்ளே போன நாம் எத்தனையோ நம்முடைய சிந்தைகளில் மாசுபட்டிருக்கலாம். நம்முடைய வார்த்தைகளில் நம்ம தேவையில்லாத காரியங்களை பேசியிருக்கலாம். நம்முடைய செயல்களில் நம்ம தேவையில்லாத செயல்களை செய்திருக்கலாம். மனிதர்களுக்கு விரோதமாக எதையாகிலும் நம்ம பேசியிருக்கலாம். இறைவனுக்கு விரோதமான சிந்தனைகள் நமக்குள்ளே ஏதாவது முணுமுணுத்திருக்கலாம். அவை எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. ஆண்டவரை என்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுகிறேன். இந்த நாள் ஆராதனைக்குள்ளே நான் போகும்பொழுது ஒரு புதிய பரிசுத்தத்தோடு நான் உள்ளே போக வேண்டும். இந்த நாளுக்குள்ளே ஆண்டவரே, இந்த நாளே பரிசுத்தமுள்ள நாள். இந்த நாளில் வேறு எந்த வார்த்தைகள் எந்த சிந்தனையும் என்னை ஆண்டவரை அணுகாதபடி நீர் எப்படி எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருக்கிறீரோ அதே போல் என்னையும் பரிசுத்தமாக்குங்க. இந்த பரிசுத்தத்தை இயேசுவின் ரத்தம் மாத்திரமே தர முடியும். இந்த பரிசுத்தத்தை இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை மாத்திரமே நமக்கு தர முடியும். இந்த பரிசுத்தத்தை பரிசுத்த ஆவியானவரே நமக்கு தர முடியும். வேறு எதனாலும் நம்ம பரிசுத்தப்படுத்தி கொள்ள முடியாது. ஆகவே ஆண்டவர்கிட்ட கேட்போம், இயேசுவே உம்முடைய ரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். அந்த ரத்தத்தை என் மேலே மீண்டுமாய் பூசுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்குள்ளே அதிகமாய் வாங்க. உம்முடைய வார்த்தைகளை இன்றைக்கி நான் தியானிக்க போகிறேன், ஆராதிக்க போகிறேன், துதிக்க போகிறேன், உமக்கு நன்றி செலுத்த போகிறேன். இந்த நாள் என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாளாய் மாறட்டும். இந்த நாள் என் வாழ்க்கையில் ஒரு மறுரூபத்தின் நாளாய் மாறட்டும். என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்து பாருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு பேசுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பரிசுத்தப்படுத்தி மேன்மைப்படுத்துவார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நாள் எங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துகிற நாள் ஆண்டவரே. உலகத்தில் நாங்கள் கரைபடாதபடி, உலகத்தில் நாங்கள் கரைதிரை இல்லாதபடி ஒவ்வொரு நாளும் உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது, பரிசுத்த வார்த்தைகளை நாங்கள் வாசித்து தியானித்து அதை கை கொள்ளும் பொழுது எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களை பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய ரத்தம் எங்களை பரிசுத்தப்படுத்தும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதன் மூலம் ஆண்டவரே, நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல எங்களை காண்கிறவர்கள் இந்த உலகத்தில் பரிசுத்தத்தை காணட்டும். எங்கள் வாழ்க்கை, எங்கள் செயல், எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய வார்த்தை, எங்களுடைய நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தம் இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களை அப்படியே ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.